கொஞ்ச நாட்களாக சில காரியங்கள் எங்களுக்கு அதிகமாக வரக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த குடும்ப வாழ்க்கையில் குறிப்பாக பெண்கள் பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். பல நேரங்களிலே வரக்கூடிய ஃபோன் கால்ஸாக இருக்கட்டும் அல்லது நேரடியாக பேசுகிற விஷயமாக இருக்கட்டும், இப்பொழுது கொஞ்ச நாட்களாக கணவன் மனைவி அல்லது குடும்பத்துக்குள்ளே இந்த சகிப்புத்தன்மை குறைஞ்சிக்கிட்டே போகுது. சகிப்புத்தன்மை குறைஞ்சிக்கிட்டே போகிறதுனுடைய விளைவு அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு காலகட்டத்தில் குடும்பம் பாதிக்கப்பட்டது அப்படின்லாம் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். ஆனால் அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த தலைமுறை என்னவாகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, அந்த பிள்ளைகள் அதிகமாக மன ரீதியாகவும் சரி ஸ்பிரிச்சுவலாகவும் சரி அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். பொதுவாகவே ஒரு பரவலாக ஒரு கருத்து இருக்குது, உங்களுக்கு தெரியும். மேலை நாடுகளுக்கு போய்ட்டோம், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கெலாம் போய்ட்டோம்னு சொன்னால், பொதுவாக பசங்க சர்ச்சுக்கு வரதில்லை, யூத்து மோசமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இப்போ இருக்கிற யூத் மோசமாக இருக்கிறாங்க, அந்த பசங்க ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்களுடைய பேக்ரவுண்டெல்லாம் உட்காந்து பார்த்தோன்னு சொன்னால், பெரும்பாலும் 90% பெற்றோருடைய பாதிப்பு தான் பிள்ளைகளுக்கு இருக்கிறது. அங்கே டிவோர்ஸாக இருக்கட்டும், செப்பரேஷனாக இருக்கட்டும், அல்லது பிள்ளைகள் விஷயத்திலாக இருக்கட்டும், பெற்றோர் அவ்வளவு இப்போது கரிசனை உள்ளவர்களாக இல்லை. கடைசி காலத்தில் அன்பு தனிந்து போகும்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் இப்போ நிறையா பார்க்குறோம். பிள்ளைகளை பற்றி கவலையே இல்லை, பிள்ளையை வச்சுக்கிட்டே சண்டை போடுறாங்க. பிள்ளை உங்கள்கிட்ட இருக்கட்டும் எங்கிட்ட இருக்கட்டும், எனக்கு வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்லாம் பிள்ளைங்க எதிரில் என்ன செய்கிறாங்க, பேசிகிட்டே இருக்காங்க. இது அந்த பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனுடைய விளைவு என்னவாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் தாய் தகப்பனுடைய அன்பு கிடைக்கல, அவங்க அப்படி போகிறாங்க. இன்னொரு பக்கம் அவர்கள் தவறான வழிக்கு போகிறதுக்கான காரணங்கள் அதிகமாய் காணப்படுகிறது. நிறைய யூத்ஸ்கிட்ட உட்காந்து பேச 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 அவங்கள நம்ம சொல்கிறோம், அவங்க பசங்களாம் இப்படி இருக்காங்க என்ன இருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் அவங்களோட உட்காந்து பேச பேசும்போது பார்த்தீங்கன்னா அவனுடைய ப்ராப்ளம்ஸ் வேறு மாதிரி இருக்குது. இப்போது நம்ம காலகட்டத்தில் நான் சொல்வேன், நமக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்திலலாம் பெற்றோர் எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டால், என்ன பிரச்சனை ஆனாலும் பிள்ளையை என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. பிள்ளைகளுக்காகவாவது என்ன செய்வாங்க, அது இப்படி ஒரு வேர்டு ஒன்று சொல்லுவாங்க, பிள்ளைகளுக்காகவாவது நம்ம என்ன செய்யணும், சேர்ந்து வாழணும் அப்படிம்பாங்க. இப்போ அப்படி இல்லை, பிள்ளைகளை பற்றின கரிசனையே இல்லை. அவங்க தனியாக வாழ்கிறதுக்கு தயாராகிறாங்க. அதனால் அதனோட பாதிக்கப்படுறது யாருன்னா பிள்ளைகள் தான் அதிக அளவு. அதுக்கப்புறம் அந்த குடும்பம் பாதிக்கப்படுது. அப்போ அந்த திக்கற்ற பிள்ளைகள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆதரவற்ற பிள்ளைகள். பெற்றோர் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்காது, அன்பு இருக்காது, அவங்கள நேசிக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அதனுடைய விளைவு அவன் அந்த அன்பையோ அந்த நேசத்தையோ வேறு எங்கேயோ ஒரு பக்கம் திருப்புறான். திருப்பும்போது உலகம் அவனை ஆட்கொள்ளுகிறது. உலகம் எப்போவுமே கெட்டுதான் இருக்குது. எல்லா காலத்திலும் உலகம் எப்படி இருக்குது, கெட்டுதான் இருக்குது. எப்போ பழம் சாப்பிட்டாங்களோ ரெண்டு பேரும், அப்போதுலேருந்து பூமி எப்படி தான் இருக்குது, மோசமாக தான் இருக்குது. எல்லா காலத்துலேயும் மோசமாக தான் இருக்குது. முதல் மரணமே கொலை தான், ஃபஸ்ட்டு மரணமே கொலை தான். அப்படி இருக்கும்போது நம்ம உலகத்தின் மேலே பழி போட்டு பிரயோஜனம் இல்லை. நோவா காலத்தில் பூமி சீர்கேட்டதாக இருந்தது, கொடுமையினால் நிறைந்திருந்தது. அப்போ அந்த காலத்துலேயும் ஒரு மனுஷனால் நீதிமானாய் வாழ முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம சர்க்கம்ஸ்டன்ஸ் மேலே பழி போட முடியாது. ஸ்கூலில் தான் என் பிள்ளை கெட்டு போகுது, டியூஷனுக்கு போகிற இடத்துல தான் கெட்டு போகுது, வேலைக்கு போகிற இடத்துல தான் கெட்டு போகுது அப்படின்னு. எந்த இடத்திலும் கெடாமல் இருக்க முடியும், எந்த இடத்திலும் பிள்ளையால் பத்திரமாக இருக்க முடியும். நான் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, சோதோம் குமாராவுக்குள்ளேயே 2 பெண் பிள்ளைகளை ரொம்ப பத்திரமாக லோத்துவின் மனைவி பாதுகாத்துட்டாங்க. லோத்துவின் மனைவி சோதோம் குமாராக்குள்ளேயே 2 பெண் பிள்ளைகளை பத்திரமாக பாதுகாத்துட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், சோதோம் குமாரா 100% அழிகிற இடத்துக்கு வந்துருச்சு. ஆனால் அந்த 2 பெண் பிள்ளைகள் மட்டும் ஒழுக்கமாக இருந்துச்சு. ஆனால் எப்போ ஒரு தாயும் தகப்பனும் பிரிஞ்சிட்டாங்க, தனியாகிட்டாங்களோ, அந்த 2 பெண் பிள்ளைகளும் கெட்டு போச்சு. இதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பாடம். திக்கற்ற பிள்ளைகள் ஆகும் பொழுது அந்த பிள்ளைகள் ஒரு செப்பரேஷன். பெற்றோர் தயவுசெய்து உங்களோட பார்க்குறத விட அடுத்த ஜென்ரேஷனை பாருங்கள், அடுத்த ஜென்ரேஷனை பற்றி கொஞ்சம் கவலைப்படுங்க. நாம் எடுக்கிற முடிவு அவங்கள எப்படி பாதிக்கும்னு பாருங்கள். இன்றைக்கி நிறைய செப்பரேட் ஆகிற பெற்றோரால் பிள்ளைகளை கண்டிக்க முடியல, கேள்வி கேட்க முடியல. நீ என்ன பெரிய ஒழுங்கான்னு பிள்ளைங்க கேட்குது. அப்பாக்களுக்கு அம்மாக்களை விட அப்பாக்களுக்கு கொஞ்சம் பொறுப்பு குறைவு தான், அம்மாக்களுக்கு பொறுப்பு ஜாஸ்தி.
அப்படி இருக்கும்போது பிள்ளைகள் கேட்குற கேள்விக்கு அம்மாக்களால் என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியல. இன்றைக்கி நிறைய பிரச்சனை அங்கே தான் இருக்குது. அப்போ அந்த திக்கற்ற பிள்ளைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதான இவர்களுக்கு கர்த்தர் சொல்கிறாரு, உபாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். ஆதரவளிக்கிறாருங்கிறது வேற, அவர் ஆதரவாக இருக்கிறாரு அப்படிங்கிறது வேற. அவர்களுக்கும் கர்த்தர் என்ன செய்கிறாராம், நியாயம் ஒன்று செய்கிறார். அவர்களுக்கு தேவையானபடி ஒரு ரைச்சஸ்னஸ் ஒன்று ஆண்டவர் செய்கிறார். வேதாகமத்தில் இப்படிப்பட்ட சில ஆட்களை நாம் நெகட்டிவாகவே பார்க்குறோம். இங்கே அப்பா அம்மாவோட வளர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலர் அம்மா இல்லாமல் வளர்ந்தவங்க இருக்கிறாங்க, ஒரு சிலர் அப்பா இல்லாமல் வளர்கிறவங்க இருக்கிறாங்க. 2 பேருமே இருப்பாங்க, ஆனால் தனியாக வளர்கிறவங்க இருப்பாங்க. பிள்ளைகள் அவர்கள் குடும்பம் பாமாகிற வரைக்கும் அவர்கள் பெற்றோரோடு இருப்பது தான் சரி, அப்படி இருப்பது நல்லது. ஏன்னா அதுக்கு தான் ஆண்டவர் பெற்றோரை கொடுத்துருக்கிறார், பாதுகாப்பாக கொடுத்துருக்கிறார். அந்த பாதுகாப்பு இல்லாமல் என் பிள்ளைகள் வளரும் அப்படின்னா, என் பிள்ளைங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க, அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, அதெல்லாம் தைரியம் இருக்கலாம், அது உங்களுடைய தைரியத்தை பொறுத்தது. ஃபார்முலா இது தான். நைட்டில் கண்ணு முழிக்கக்கூடாதுங்கிறது தான் ஃபார்முலா. அட போங்க, நைட்டில் தாங்க எல்லாமே ஜாலியாக இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி உலகமே நைட்டில் முழிச்சிருக்கு அப்படின்னா அது சூழ்நிலை, அது சக்ஸஸாக கூட உங்களுக்கு தோணும். ஆனால் இயற்கை பிரமாணம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நைட்டில் தூங்கணுங்கிறது இயற்கை பிரமாணம். அதே மாதிரி தான் பிள்ளைகள் தனியாக வளருவாங்க, தனியாக இருப்பாங்க, அவங்களே பார்த்துப்பாங்க. பல நேரங்களில் பெற்றோர் என்பவர்கள் ஒரு வேலி மாதிரி, ஒரு தோட்டக்காரர் மாதிரி, ஒரு பாதுகாவல் மாதிரி. நம்ம பிள்ளைகள் நல்லவங்க தான், பிசாசு கெட்டவன், நம்ம என்ன செய்ய முடியும்? பல நேரத்தில் ஏன் ஆண்டவர் இந்த உறவுகள், எதுக்கு ஒரு நாட்டுக்கு கோட்டைன்னு ஒன்று கொடுக்கணும், சுவர்னு ஒன்று கொடுக்கணும், பாதுகாப்புன்னு ஒன்று கொடுக்கணும்? ஏன் ஒரு வீட்டுக்கு நம்ம கதவுன்னு கொடுக்கணும்? யோசித்து பாருங்கள். எங்கள் ஏரியாவில் எல்லோரும் ரொம்ப நல்லவங்க, அதனால் நாங்கள் நைட்டில் கதவை பூட்டாமையே தான் தூங்குவோம். நான் சொல்கிறீங்க, பூட்டுறோம் தானே, அது ஒரு பிரமாணம். அந்த மாதிரி தான் இதுவும். பல நேரங்களில் நாம் இந்த பிள்ளைகளை, இன்றைக்கி சூழ்நிலை வேறு, பெரும்பாலும் நாம் பிள்ளைகளை திக்கற்றவர்களாய் விடக்கூடாது.